அனைவருக்கும் மாலை வணக்கம். டியர் அயன் காம்ரேட்ஸ், இரும்பு தோழர்களே, உங்களுக்கு என்னுடைய மாலை வணக்கம். இன்னைக்கு என்ன எக்ஸசைஸ் செய்ய போறோம்னா, இன்னைக்கு நம்ம தம்பி பழனியும் கலைச்சலும் சொன்னாங்க, சார் மேனுவல் பக்கமே போகக்கூடாது, மிஷின்லேயே செய்வோம் அப்படின்னாங்க. சரி, மிஷினில் என்ன செய்வோம் அப்படின்னா, கேபிள் கிராஸ் ஓவர் இருக்குல்ல, இந்த கேபிள் கிராஸ் ஓவர் அதிலே வந்து அப்பர் செஸ்ட்டு, லோவர் செஸ்ட்டு, மிடில் செஸ்ட்டு, அப்புறம் கேபிள் கிராஸ் ஓவர்லேயே ஃப்ளைஸு, பெண்டாம் போடுறோம்ல அந்த ஃப்ளைஸ். இதுல கேபிள் கிராஸ் ஓவர்ல ஒரு மிஷின்ல என்னென்ன எக்ஸசைஸ் செய்ய முடியுமோ அதை இன்னைக்கு செய்வோம். ஒரு 5ல இருந்து ஒரு 6 எக்ஸசைஸ் செய்வோம். ஓகே, பாருங்க ஸ்டார்ட். இப்ப பழனிக்குமார் செய்யறது வந்து கேபிள் கிராஸ் ஓவர். இதுல பாருங்க, இது வந்து கீழே இருந்து கை மேல போகுது, அப்பர் செஸ்டுக்கு. இதுல வந்து ரிவர்ஸா இருக்கும், அப்சைட் டவுனா இருக்கும். கீழே இருந்து மேல போனா அப்பர் செஸ்டுக்கு. பாருங்க, நல்லா நீங்க 10 3 செட்டு இல்ல 10 4 செட்டு செய்ய. ஒவ்வொரு செட்டுக்கு நல்லா பின்ல வெயிட்ட கூட்டிக்கங்க. ஏன்னா கேபிள் கிராஸ் ஓவர், இன்னைக்கு வர கேபிள் கிராஸ் ஓவர்லாம் அப்படியே சூப்பரா இருக்குங்க. ஒவ்வொரு ஜிம்ல அப்படியே அவுட்ஸ்டாண்டிங்கா இருக்கு. ஃபாரின் சில ஃபாரின் இதெல்லாம் ஃபாரின் இம்பல்ஸ் கம்பெனியோட இது. இப்ப இந்த மாதிரி ஃபாரின் கம்பெனியில என்னன்னா அக்யூரஸியா இருக்கும், செஞ்சா அப்படியே பிசுறுலாம அவங்க உடம்புல டெவலப் ஆகும். ஓகே ரைட். இப்போ ஒரு செகண்ட் பள்ளி ஒட்டிடுங்க, அப்படி உள்ள வெளிச்சத்துக்கிட்ட வா. இப்ப பாருங்க, இப்ப மிஸ்டர் கலைச்செல்வன் செய்யறாரு. இந்த கேபிள் கிராஸ் ஓவர்ல வந்து இந்த ஹேண்டில் வந்து நம்ம வந்து என்ன பண்றப்ப, நம்ம அவர் செஸ்டுக்கு ஏத்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டோம். இந்த ஹேண்டில நம்ம அவர் செஸ்டுக்கு ஏத்த மாதிரி உயரத்தை கூட்டிக்கிட்டோம். கீழே இருந்துச்சு முதல்ல. இப்ப செஸ்டுக்கு இது பாருங்க, மிடில் செஸ்டுக்கு இது அழகா போடலாம். நீங்க ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருந்தாலே போதும். இப்ப இது வந்து கேபிள் கிராஸ் ஓவர் ஃபங்க்ஷனல் ட்ரெயினர்னு இப்ப புதுசா வந்திருக்கு. ஃபங்க்ஷனல் ட்ரெயினர்னா கேப் வந்து ரொம்ப அதிகமா இல்லாம ஷார்ட்டா இருக்கு. அதுலயும் நீங்க செய்யலாம், அழகா செய்யலாம். உங்க ஜிம்ல என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கோ அதெல்லாம் பயன்படுத்துங்க. ஜஸ்ட் பாருங்க, எப்படி அழகா ஓடியாந்துடும். இதெல்லாம் நாங்க 1980ல செய்யும்போது இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் கிடையவே கிடையாது. ரைட். பாருங்க, இப்ப கேபிள் கிராஸ் ஓவர் இந்த ஹேண்டில் வந்து மேல இருந்து வருது பாருங்க. இந்த ரோப் எங்க இருந்து வருது பாருங்க. இப்ப பழனிக்குமார் செய்யறது வந்து முதல்ல கலைச்செல்வன் செஞ்சது வந்து மிடில் இருந்து வந்துச்சு, மிடில் செஸ்ட். இப்ப மேல இருந்து கீழே இறக்கும் போது லோவர் செஸ்ட். சில பேர் நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க மேல இருந்து கீழே இறக்கும் போது வந்து இது அப்பர் செஸ்ட். கீழே இருந்து மேல வரும்போது, மேல இருந்து கீழே வரும்போது லோவர் செஸ்ட், கீழ் மார்புக்கு. சில பேர் மேல நினைச்சுட்டு இருப்பாங்க, அது கீழே. ரைட்டா? அவனே சேம் எக்ஸசைஸ் தான், இதே தான் கேபிள் கிராஸ் ஓவர். மேல இருந்து கீழே வருது பாருங்க, லோவர் செஸ்டுக்கு. இது வந்து என்னுடைய ஸ்டூடெண்ட் பெங்களூர்ல வேலை பார்க்குறேன். ஒரு 10 வருஷமா பெங்களூர் போன பையன். இப்போ ஒரு மாசம் லீவ்ல வந்த பையன். அதனால நல்ல அருமையான பையன். கம்ப்யூட்டர் ஐடி விங்ல இருக்கேன், அதனால செய்ய சொல்றேன் நான். பாருங்க, இது வந்து அப்பர் செஸ்டுக்கு, அப்பர் செஸ்டுக்கு, லோவர் செஸ்டுக்கு, மிடில் செஸ்டுக்கு மூணுக்குமே இப்ப செஞ்சாச்சு. அடுத்து ஸ்டாப். பாருங்க, இதுல வந்து ஒரு பெஞ்சை போட்டுக்கிட்டோம் நாங்க. பெஞ்சை போட்டுட்டு இதுலயே வந்து கேபிள் ஃபிளைஸ், கேபிள் பெண்டாம் ஃபிளைஸ் போறப்ப நல்லா இறக்குங்க கையை. இந்த பயப்படாம இறக்குங்க. ஒரே இன்ஸ்ட்ருமெண்ட்ல இந்த கேபிள் கிராஸ் ஓவர்ல நீங்க வந்து கிட்டத்தட்ட 150 எக்ஸசைஸ் செய்ய முடியும், 150 எக்ஸசைஸ் செய்ய முடியும். அதனால நல்லா பார்த்து செய்யுங்க. வெரி குட். விட்டுருங்க. இது பாருங்க, இதே தான் சேம். இப்போ பழனிக்குமார் செஞ்சது பிளாட் பெஞ்சில் ஃபிளைஸ் செஞ்சாப்ல. இது வந்து இன்க்ளைன் பெஞ்ச். இன்க்ளைன் பெஞ்சில் ஃபிளைஸ் பாருங்க. மிஸ்டர் கலைச்செல்வன் செய்யறாப்ல. இதுல 10 நம்பர், 12 நம்பர், 15 நம்பர் வருதா செய்ய. சார் எங்க ஜிம்ல கேபிளா இருக்கு, கேபிள்லயே செய்யுங்க. இன்னைக்கு மாடர்ன் பாடி பில்டிங்ல ஃபுல்லா கேபிள் தான் வந்துருச்சு. நீங்க ஃபாரின் கண்ட்ரிஸ் போறீங்க, பாம்பே, பெங்களூர்லாம் போறீங்கன்னா அங்கெல்லாம் கேபிளா தான் இருக்கும், மாடர்னா இருக்கும். நீங்க போனீங்க, ஜிம்முக்குள்ள போனீங்கனாலே வித்தியாசமா இருக்கும். சூப்பர், அருமை, வெரி குட், ஃபண்டாஸ்டிக். பாருங்க, அழகா போட்டாப்ல, வெரி குட். ரைட். இப்ப பாருங்க, பழனிக்குமார செய்ய சொல்லியிருக்கேன். டிக்ளைன் ஃபிளைஸ், முதல்ல பிளாட் பெஞ்ச் ஃபிளைஸ். அடுத்து வந்து மிஸ்டர் கலைச்செல்வன் வந்து இன்க்ளைன் ஃபிளைஸ் செஞ்சாரு. இது வந்து டிக்ளைன் ஃபிளைஸ். சார் என்ன சார் செய்ய, இந்த கேபிள் கிராஸ் ஓவர்ல நீங்க வந்து ஒரு 150 எக்ஸசைஸ் செய்யலாம்.
செஸ்ட்டுக்கே ஏகப்பட்ட எக்ஸசைஸ் செய்யலாம். நீங்க பாருங்க, பாத்தீங்களா, அருமையா செய்யலாம். இதெல்லாம் மாடர்ன் பாடி பில்டிங், மாடர்ன் எக்ஸசைஸ். இதெல்லாம் நாங்கள் 80களில் செய்யும்போது இந்த மாதிரி எக்ஸசைஸ்லாம் எங்களுக்கு தெரியவே தெரியாது. தேங்க்யூ. இது பாருங்க மிஸ்டர் கலைச்செல்வன், புல்லோவர் வந்து இப்ப நம்ம நார்மலா தம்பல்ல தான் போட்டுக்கிட்டு இருக்கோம், பம்பல்ல பார்ல போட்டுக்கிட்டு இருக்கோம். இது வந்து கேபிள் புல்லோவர். ஒரு கேபிள்ல என்னென்ன எக்ஸசைஸ் செய்யலாம்ன்றத நான் இதை காமிக்கிறேன். பார்த்தீங்களா, கேபிள் புல்லோவர் அப்படியே ஒட்டி இருந்து அந்த வெயிட்டை மறைக்காத. பாருங்க, இதுல இருந்து 15 நம்பர் ஈஸியா இருக்கும். வெயிட் அதிகமா போட்ட ஆளுகளுக்கு உங்களுக்கு வந்து கேபிள்ல போடுறது ரொம்ப ஈஸியா இருக்கும். ரெண்டாவது, நீங்க நான் என்ன சொன்னேன்னா எக்ஸசைஸை மாத்தி செய்யுங்க. ஒரே பேட்டர்ன் ஆஃப் எக்ஸசைஸை செஞ்சீங்கன்னா உடம்பு வந்து யூஸ்ட் அப் ஆயிரும். ஓகே கடை வாங்கிருங்க. இப்போ ஒரே பேட்டர்னா அப்படியே நான் சொல்றேன். ஒரே பேட்டர்னா இப்படி வாங்க, இப்படி வா. ஒரே பேட்டர்னா நம்ம செஞ்சோம்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மசில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்காது, மசில் க்ரோத் கிடைக்காது. அப்படியே ஸ்டேக்னேஷன், நான் சொன்னேன்ல ஸ்டிக்கிங் பாயிண்ட், அப்படியே நின்றும், நறுங்கிய நிலையில நின்றும். அப்போ வந்து நம்ம வேற மாடல்ல எக்ஸசைஸ் செஞ்சாதான் உடம்பு ஏறும். இல்லைன்னா நம்மளால் போடுவான் பெஞ்சு ப்ரெஸ்ல உட்காந்துக்கிட்டு அதைவே செஞ்சுக்கிட்டு இருப்பான்ப்பா அப்படின்னு. நீங்க வந்து கேபிள் கிராஸ் ஓவர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸையும் பயன்படுத்துங்க. அருமையான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். இதெல்லாம் வந்து 1.5 லட்சம் 2 லட்சம் இருக்கு. இப்போ எல்லாம் நீங்க வந்து ஒவ்வொரு ஜிம்முகளில் நான் பார்த்தேன்னா 5 lakhs போல வாங்கி போட்டிருக்காங்க. ஏசி ஜிம்மு, அருமையான லேடிஸ் கோச்சிங் செய்யறதுக்கு எப்படி இருக்குன்னு தெரியுமா? ஜில்லு 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 ஜில்லுன்னு இருக்கும். ஆமையா, லேடிஸ் சொல்லி கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு ரொம்ப இன்ஸ்பிரேட்டிவா இருக்கும். செய்யறதுக்கு கூட ஒரு 10-20 கிலோ வெயிட் பறக்கும். அதனால நல்லா ஜிம்முக்கு போங்க. ஸ்டாப். வேற என்ன? அதாவது இப்ப வந்து கலைச்செல்வன் வந்து ஒரு ஹேண்டில் போட்டாப்ல, ஸ்ட்ரைட் ஹேண்டில் போட்டாப்ல. இப்ப வந்து இது வந்து க்ளோஸ் கிரிப். இங்க பாருங்க, க்ளோஸ் கிரிப் ஹேண்டில். இதுலயும் நம்ம புல்லோவர் போடலாம், ஹேண்டில் மாத்திக்கலாம். வெரைட்டி ஆஃப் ஹேண்டில் போடுறது ரொம்ப நல்லது. அப்பதான் மசலுக்கு போர்டம் இல்லாம இருக்கும், வித்தியாசமா இருக்கும். நல்லா 10 நம்பர் 15 நம்பர் போடுங்க. எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்லயும் ஜிம்ல நீங்க போட்டு பழகணும். எல்லாரும் போடுவாங்க, நாங்க வந்து வேடிக்கை பார்ப்போம்யா ஒரு மூலையில் நின்றுட்டு. அப்படி கிடையாது. நாங்க ஜிம்மை விட்டு வெளியே வர வரைக்கும் எல்லா எக்ஸசைஸையும் செய்வோம்யா. நாங்க செய்யாத எக்ஸசைஸே இல்லைங்க, அவ்வளோ எக்ஸசைஸ் செய்வோங்க நாங்க அப்படின்னு. வெரி குட், வெரி குட். ஒரு 5 நம்பர் போடுங்க. அப்படியே போடுங்க. வெரி குட். நல்லா இறக்குங்க. ஓகே, நல்லா இறக்குங்க. சும்மா இறக்குங்க, கீழே இறக்குங்க, பயப்படாதுங்க. ரைட், விட்டுருங்க. விட்டுருங்க 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 விட்டுருங்க. ரைட், நல்லா உடம்பு எல்லாம் தெரியுதுல்ல? ரைட். இப்ப பழனிக்குமார் போடுறது பாருங்க. புல்லோவர் வந்து டிக்ளைன் பெஞ்சு நாங்க போட்டுக்கிட்டோம். டிக்ளைன் பெஞ்சை கீழே 2 பிளாட்ஃபார்ம் போட்டுக்கிட்டு உயர்த்திக்கிட்டோம். எங்க இஷ்டத்துக்கு உயர்த்திக்கிட்டு கேபிள்ல இருந்து, கேபிள் கிராஸ் ஓவர்ல இருந்து கீழே இருந்து புல்லோவர் போடுறாரு பாருங்க. உங்க ஜிம்ல இது மாதிரி இருந்தா நல்லா அழகா செய்யுங்க. ஜிம்மை பயன்படுத்துங்க. மாஸ்டர், கோச்சு, உங்க மேனேஜரு, ஜிம் ஆசிரியர் எல்லாத்தையும் சேர்ந்து நல்லா பழகி ஜிம்ல உள்ள எல்லா ஒர்க் அவுட்டும் நீங்க செய்யுங்க. சும்மா ஒரு பெஞ்சு ப்ரெஸ் ஒரு புல்லோவரை போட்டு போனோம்னு போகாதீங்க. மல்டி லெவல்ல திங்க் பண்ணுங்க. எல்லா எக்ஸசைஸையும் வெரைட்டியா செய்யுங்க. செய்யறதுக்கு பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களா? செய்யாத எக்ஸசைஸே செய்யுங்க. அப்போ உடம்பு அழகாக கதறிக்கிட்டு உட்காரும். தேங்க்யூ. வச்சிருங்க. ஸ்டாப். எக்ஸசைஸ் தான். இப்போ பழனிக்குமார் போட்டதை மிஸ்டர் கலைச்செல்வன் போடுறாரு. கொஞ்சம் லைஸா பயந்தார், கீழே விழுந்துருவோமோன்னு. அப்புறம் நான் தைரியம் சொன்ன உடனே தைரியம் ஆயிட்டாரு. இப்போ பாருங்க, கேபிள் புல்லோவர் எவ்வளவு ஈஸியா இருக்கு பாருங்க. நீங்க ஒரு கும்பல்லாம் எடுத்துக்கிட்டு தேடிக்கிட்டு இருக்க வேண்டியது இல்லை. ஒரு பெஞ்சை போட வேண்டியது, பின்ன மாட்ட வேண்டியது, வரிசையா 4, 5, 6 அடி வரைக்கும் எவ்வளவு போட முடியுமோ அவ்வளவு போடலாம். நீங்க ரிசல்ட்டுக்கு அப்படியே பறந்துட்டு ஓடி வரும். ஓகே, ஸ்டாப். அப்படியே ஸ்டாப் பண்ணுங்க. ஒரு நிமிஷம் நிப்பாட்டுங்க. ஒரு நிமிஷம், அப்படியே ஒரு நிமிஷம். அப்படியே போடுங்க. ஒரு பிளேட்டை ஏற்றிருக்கேன். பாருங்க, ஒரு பிளேட்டை ஏற்றிருக்கேன். அதான் நீங்க வந்து வெயிட்டை ஏற்றிக்கலாம், இறக்கிக்கலாம். உங்க இஷ்டப்படி செய்யலாம். அசெண்டிங் ஆர்டர்ல போடலாம், டிசெண்டிங் ஆர்டர்ல போடலாம். நல்ல ரிசல்ட் வரணும் உங்களுக்கு. தேங்க்யூ. ஓகே. இப்போ இன்னைக்கு வந்து நாங்கள் சொன்ன மாதிரி நம்ம மிஸ்டர் பழனிக்குமார், மிஸ்டர் கலைச்செல்வன் சொன்னாங்க, சார் நம்ம வந்து கன்வென்ஷனல் டைப்லேயே பழைய இன்ஸ்ட்ருமெண்ட்லேயே செஞ்சுக்கிட்டு இருக்கோம்.
கேபிள் கிராஸ் ஓவரில் செய்வோம் சார் இன்னைக்கு அப்படின்னாங்க. அதான் கேபிள் கிராஸ் ஓவரில் வந்து உங்களுக்கு வந்து செஸ்ட்டுக்கு வந்து உங்களுக்கு வந்து கிராஸ் ஓவரில் 3 டைப்பாக செஞ்சோம். அப்பர் செஸ்ட்டு, மிடில் செஸ்ட்டு, லோவர் செஸ்ட்டு. அதே மாதிரி செஸ்ட்டில் உங்களுக்கு வந்து ஃப்ளைஸ் எப்படி போகிறது, பெண்டாம் ஃப்ளைஸு, இன்க்ளைன் ஃப்ளைஸு, டிக்ளைன் ஃப்ளைஸு, 3 ஃப்ளைஸு. அடுத்து புல் ஓவர் எப்படி செய்யறதுன்னு செஞ்சு காமிச்சோம். ஃபுல் ஓவர் வந்து ஒரு ஃப்ளாட் பம்ப்ஸில், அடுத்து டிக்ளைனில். அதே மாதிரி இந்த மாதிரி வெரைட்டியான எக்ஸசைஸை நீங்கள் அழகாக விரும்பி செய்ய உங்கள் ஜிம்முக்கு போங்க. நல்ல மேனேஜர், கோச்சு, நம்ம உங்கள் பார்ட்னர் எல்லாரையும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு நல்லா தொடர்ந்து செய்ய, நல்லா இம்ப்ரூவ் ஆகுங்க. இன்னைக்கு வந்து ஒவ்வொரு ஜிம்முகள்லையும் வந்து லட்சக்கணக்கில், லேக்ஸ் கணக்கில், கோடி கணக்கில் ஜிம்மு திறந்துருக்காங்க. கோடி கணக்கில் இன்ஸ்ட்ருமெண்ட் இறக்கியிருக்காங்க. ஃபுல்லாக ஃபாரின் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். நல்லா பயன்படுத்துங்க, ஜிம்மை பயன்படுத்துங்க. ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஜிம்மில் செய்ய, ஜிம்மை பயன்படுத்துங்க. நாளைக்கு நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கணும், பார்த்துட்டு எக்ஸசைஸ் செஞ்சுட்டு எனக்கு சொல்லணும். ஓகே, தேங்க்யூ. Keep on watching my videos, keep on supporting me, keep on pressing all the buttons, whatever the buttons available in your cell, and supporting me. Thank you all.